அன்பிற்குரியவர்களே, சரசர என்று உயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கையில சடாலன ஸ்தம்பிக்க செய்யக்கூடிய அடுத்த கட்டம் என்ன செய்வது என்று குழப்ப நிலைக்கு ஆளாக்கக்கூடிய ஒன்றுதான் நோய். நோய் தொடாத மனிதர்களே கிடையாது. எல்லா மனிதர்களையுமே நோய் தொற்றிருக்கிறது. ஆனானப்பட்ட நபிமார்களிலிருந்து, தீர்க்கதரிசிகளிலிருந்து, ஞானவான்களிலிருந்து அத்தனை பேருமே நோய் தொற்றிருக்கிறது. என்ன ஒன்று, சில நேரத்தில் அந்த நோயினுடைய தாக்கம் லேசாக இருக்கும், சில நேரத்தில் ரொம்ப கடுமையாக பாதிக்கும். இந்த நோயினுடைய நோக்காடுகளிலிருந்து பாதுகாப்பை வேண்டி பல நபிமார்கள் பல துவாக்களை செய்திருக்கிறார்கள் என்பது குர்ஆனுடைய வெளிச்சம். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் தமையான நோயினுடைய உதாரண புருஷராக இருக்கிறார். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள். இந்த நோயினுடைய சூழ்நிலையில் காரியம் மாற்ற முடியாத போது அந்த மனம் ஏன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற அபாயத்தை கூட சில நேரத்தில் என்ன செய்யும், தொடும். இந்த நிலையிலிருந்து மாறுபட்டு ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா மீட்டினான் அல்லவா, அந்த மீட்டுதலை அதே போல அல்லாஹ் நம்மையும் மீட்ட வேண்டும் எனில் பரிபூரணமான இறை நம்பிக்கையும் தொடர்ந்த சிகிச்சையும் உடல் நல பேணுதலும் உண்மையிலேயே அல்ஹம்துலில்லாஹ் அவனுக்கு ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் அழகாக திரும்ப வாழ்ந்தது போல வாழ வைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துவாவையே இன்ஷா அல்லாஹ் நாம் செய்வோம். அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்தது தான். அன்னி மஸ்ஸனிய துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். ஒண்ணுமே கேட்கல ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் தீங்குகள் என்னை தொட்டு விட்டது, நீ இறக்கப்படுபவர்களிலேயே மிகச் சிறந்தவனாக இருக்கிறாய் அப்படின்ற வாசகத்தை தான் ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க. என்ன நோய் தொற்றுச்சு, எனக்கு நீ ஷிஃபாவை கொடு அப்படின்னு கூட கேட்கல. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா, என்னை தீங்குகள் தொட்டு விட்டது, நீ இரக்கமுள்ளவர்களிலெல்லாம் மிகச்சிறந்த இரக்கமுள்ளவன் அப்படின்ற பொருள்படக்கூடிய அன்னி மஸ்ஸனிய துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 21 முறை ஓதுங்க. நோயினுடைய பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறீங்க இல்லையா, 21 முறை மனதால ஓதணும். வெறும் வாயால மட்டும் இந்த செத்தவங்க கையில வெத்தலப்பா கொடுத்த கதையில அப்படி ஓதக்கூடாது. நாம ஓதுறது நம்முடைய நோயின் தாக்கம் குறைய, நாம ஓதுறது நம்முடைய நோய் நம்மை விட்டு மறைய, உலக மகா ஆரோக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தர, இந்த ஒரு பரிபூரணமான நிய்யத்தோடு நம்முடைய ஒட்டுமொத்த பலகீனத்தையும் மனதில் நிறுத்தி கூனி குறுகி, என்னை தொட்டு விட்டது இறைவனே, நீதான் இறக்கப்படக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகச் சிறந்தவன் அப்படின்னு சொல்லி இந்த வாசகத்தை திரும்ப 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 உச்சாடனம் செய்யும் போது மனதால உருகி அல்லாஹ்விடத்துல ஓதும் போது கூட அந்த நோயினுடைய தாக்கத்தை சுத்தமா எடுத்துடுவான். அல்லது அந்த நோயை தூக்கிட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சகோதரர்களே. ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு இருந்த அதே இறைவன் தானே இப்பவும் இருக்கிறான். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஷிஃபாவை கொடுத்தவன் தானே இப்பவும் இருக்கிறான். அதனால மனதில் உள்ள நம்பிக்கை பிரதானம், உள்ளத்தில் இறை காதல் பிரதானம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் நோயின் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பானாக. ஒருவேளை தாக்கினால் அந்த நோய் வந்த சூடு தெரியாமல் மறைவதற்கும் அந்த பேருபகாரன் பெருவுதவி செய்வானாக. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பிறருக்கும் இது சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.